அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் தாவேக்காவுக்கு தான் போகிறாரு அப்படின்னு. தாவேக்காவுக்கு போயிருக்காரு. இன்றைக்கி முதல் ப்ரெஸ் மீட் தாவேக்காவில் இணைந்த பிறகு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இணைப்பு விழா நடக்கும்போது விஜய் அவர்கள் முகத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தேஜஸ் பொலிவு மகிழ்ச்சியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அந்த மகிழ்ச்சி காரணம் அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு வந்த ஒரு ஃபீல் தெரியுது. தேஜஸ், வந்தே பாரத் எல்லாமே வந்தது போல் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த தடவை அவருடைய மகிழ்ச்சி ஏதோ அதிமுகவே தன்னிடம் சேர்ந்து விட்டது போன்ற அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் யாரு அப்படின்ற பின்னணியிலிருந்து நீங்க அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். செங்கோட்டையனின் மூலமாக அதிமுகவிலிருந்து இங்கு வருவதை தொடங்கி வைக்கலாம் அப்படின்றது இவர்களுக்கு ஒரு நோக்கம். மூன்றாவது, இது எல்லாமே அமித்ஷாவுடைய திட்டமாக இருக்குமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் என்ற நபர் கட்சி ரீதியா ஆட்சி ரீதியா ஓட்டு வாங்கினாரு, ஜெயிச்சாரு அப்படின்றத தாண்டி வாங்கின ஓட்டை வச்சு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்ற அந்த சம்பவங்களை இவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எம்ஜிஆரின் தளபதியாக இருந்தார்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆரின் தளபதியாக இருந்த செங்கோட்டையன் 1992-93 காலகட்டங்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, வாச்சாத்தியில இவருடைய ரோல் என்ன, ஜெயலலிதாவுக்கு இவர் செஞ்சு கொடுத்த வேலைகள் என்னென்ன அப்படின்றத எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். செங்கோட்டையனுக்கு மட்டும் திறக்குது அப்படின்னா செங்கோட்டையனை பத்தி விசாரிக்காம தான் விஜய் சேர்த்திருப்பாரா? விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே தெரியல. கரூரும் வாட்சாத்தையும் பொருந்தது இல்ல. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, நம்ம நேர்ல போய் பார்க்கல. அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து செங்கோட்டையனும் நேர்ல போல, ஜெயலலிதாவும் நேர்ல போல. அப்ப குணாதிசயமாவே நடத்தையாகவே இரண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. விஜய்ன்ற ஒரு மாஸ் தலைவர், அவர் தான் சொல்றாரு, பச்சை குழந்தைகள்ல இருந்து பள்ளி குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான். இப்ப புதிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க, அதை கேட்கறாங்க. ஒரு என்ன புனிதமான ஒரு ஆட்சி 2026 அமைய போகுது அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையிலையா பாச்சாத்தியை வச்சுக்கிட்டா புனிதமான ஆட்சியா? மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் பே சண்முகம் காம்ரேட் டாக்கீஸ்ல 11 மார்ச் 2025 அன்று கொடுத்த நேர்காணல்ல சொல்லி இருக்கிறார். மாநில தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிக்கப்பா, என்ன இதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபோன்ல அப்பெல்லாம் எஸ்டிடி புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்ல 93 அந்த மாதிரி டைம். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரும் தமிழக அரசியல்ல மிகப்பெரும் சம்பவம் நடந்தது. அகில இந்திய அரசியல், அகில உலக அரசியல். மூன்றாவது தேசிய கட்சியா மாற வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் தாவேக்காவுக்கு தான் போகிறாரு அப்படின்னு. தாவேக்காவுக்கு போயிருக்காரு. இன்றைக்கி முதல் ப்ரெஸ் மீட் தாவேக்காவில் இணைந்த பிறகு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இணைப்பு விழா நடக்கும்போது விஜய் அவர்கள் முகத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தேஜஸ் பொலிவு மகிழ்ச்சியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அந்த மகிழ்ச்சி காரணம் அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு வந்த ஒரு ஃபீல் தெரியுது. தேஜஸ், வந்தே பாரத் எல்லாமே வந்தது போல் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். தாவேக்காவை பொறுத்தவரையில் சீனியர்ஸ் யாரும் இல்லை அப்படின்றது தாவேக்காவினுடைய மைனஸாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அது அவங்களுக்கு தெரியல. ஊடகவியலாளர்கள் உட்கார்ந்து எல்லா விவாதங்களையும் சொல்லிட்டு இருந்ததுனால அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்தது அப்படின்றதுல அவர் ஏன் மகிழ்ந்தார் அப்படின்றத ரொம்ப விரிவாக அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அதை பேசலாம். ஆனா இந்த தடவை அவருடைய மகிழ்ச்சி ஏதோ அதிமுகவே தன்னிடம் சேர்ந்து விட்டது போன்ற அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் யாரு அப்படின்ற பின்னணியிலிருந்து நீங்க அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். செங்கோட்டையன் அதிமுக உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெபல்லியஸான லீடரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்தார் சில மாதங்களுக்கு முன்பாக. ஒரு சில மாதங்களா தான் அந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமியால முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது. அப்போது நம்ம பலரும் சொன்னது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது, இவங்க எல்லாரையும் தன்னுடைய வலைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அரவணைப்புக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரா வெளியே போறதை அனுமதிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா தன்னுடைய பார்ட்டி வீக் ஆகிறத அவரே அனுமதிக்கிறதா மாறிடும். இது மீண்டும் பாஜகவிற்கு வலு சேர்ப்பதாக மாறிடும். அதனால பாஜகவே இதை இயக்கினாலும் கூட
பாஜகவே உள்ளுக்குள்ள கலகங்களை விளைவித்தாலும் கூட அதை சமாளிக்கிற ஆற்றல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம வலியுறுத்தியது. அப்படி சமாளிக்கிற ஆற்றல் இருந்தால்தான் அவர் ஆற்றல் மிக்க தலைவராக, நிரந்தர பொதுச் செயலாளராக அவர் கட்சியில தொடர முடியும். அப்படியான ஆற்றல் இல்லை அப்படின்றத எடப்பாடியும் நிரூபிச்சிட்டாரு. இல்லைன்னா விரும்பல, அப்படியான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்த அவர் விரும்பல. அப்படி விரும்பி இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறி இருக்க தேவையில்லை, மனோஜ் பாண்டியன் வெளியேறி இருக்க தேவையில்லை, ராமநாதபுரத்துல இருந்து அன்வர் ராஜா வெளியேறி இருக்க தேவையில்ல, கேசி பழனிசாமி வெளியேறி இருக்க தேவையில்லை, பெங்களூர் புகழேந்தி வெளியேறி இருக்க தேவையில்லை, இன்னும் பல பேர் வெளியேறி இருக்க தேவையில்லை. இப்படி அங்கங்க தனித்தனியாக கலந்து ஓடுகிறார்கள். இதை எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கிறது ஏடிஎம்கே பொசிஷனை வீக் பண்ணுது அப்படின்றது. இப்போ செங்கோட்டையன் வெளியேறியது அந்த 2-3 தொகுதிகளுக்கு உள்ள, குறிப்பா திருச்செங்கோடு, பவானி உள்ளிட்ட தொகுதிகளில் வந்து செங்கோட்டையனுடைய ஹோல்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக தன்னுடைய பொசிஷனை வந்து வீக்காக மாற்றுவதற்கு வழிவகுத்திருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா கொங்கு பகுதி அப்படின்றதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான வாக்குகளை கவர்ந்து விட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையின் காரணமாக விஜய் முகத்தில் அந்த தேஜஸும் வந்தே பாரத்தும் ஒளிர்ந்திருக்கலாம். ரெண்டாவது, ஏடிஎம்கேல இருந்து இவர் வர்றாரு அப்படின்றது, இவர் வர்றது மட்டுமல்ல, இன்னும் பல பேரை கொக்கி போட்டு இழுப்பதற்கு இது வசதியாக அமையும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இவர் உள்ளுக்குள்ள கலகம் பண்ணும்போது பல பேரை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார் அப்படின்றது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தகவல். அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பலர் இங்க வந்து ஒரு முன்னுதாரணம் வேணும்ல. இப்ப ஏடிஎம்கேல இருந்து ரீசெண்டா இங்க வந்து சேர்ந்தது அப்படின்னா அன்வர் ராஜா உதாரணத்தை பயன்படுத்தி அன்வர் ராஜாவே போயிட்டாரு அப்படிங்கும் போது அடுத்து மருது அழகராஜ் வர்றாரு, அடுத்து மனோஜ் பாண்டியன் வர்றாரு. அப்ப இந்த முன்னுதாரணமாக இதற்கு முன்னாடி பல முன்னுதாரணங்கள் அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தது. ஆமாமா, இந்த ரீசெண்ட் எபிசோட்ல நான் சொல்றேன். இதற்கு முன்பு அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கலாம், அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கலாம், பல பேர் வந்திருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் யார் அதை தொடங்கி வைக்கிறது அப்படின்றது. அப்போ செங்கோட்டையனின் மூலமாக அதிமுகவிலிருந்து இங்கு வருவதை தொடங்கி வைக்கலாம் அப்படின்றது இவர்களுக்கு ஒரு நோக்கம். மூன்றாவது, இது எல்லாமே அமித்ஷாவினுடைய திட்டமாக இருக்குமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆதவர்ஜுனா எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் டெல்லிக்கு ஓடுறாரு. அந்த டெல்லிக்கு ஓடும் பொழுது ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுவது மோடியினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் போன்றவர்களை சந்திக்கிறார், அவருடைய தொடர்பில் இருப்பவர்களை சந்திக்கிறார் அப்படின்றது தொடர்ந்து சொல்லப்படுகின்ற செய்தி. இப்போ செங்கோட்டையன் எடுத்துங்க, அவரும் கடந்த 2-3 மாதங்கள்ல சொல்லிதான் நான் பண்ணேன்னு கூட சொல்லிட்டு டெல்லிக்கு நேரடியா இவரே போய் சந்திப்புகள் எல்லாம் நடத்திட்டு வந்தாரு. அப்போ இவரும் டெல்லிக்கு போயிட்டு வர்றவரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் டெல்லியிலிருந்தே வந்தவர் அவரு. அப்போ தொடர்ந்து டெல்லி முகாமில் இருந்து ஆட்கள் அனுப்பப்படுகிறார்களா? நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், அவர் நாக்பூர் கேம்ப்ல இருந்து டைரக்டா வந்தவர். நாக்பூர் கேம்ப்ல இருந்து ஏடிஎம்கேக்குள்ள போனாரு. எப்படி வந்து மாஃபாய் பாண்டியராஜன் வந்து ஒரு வேலை செய்தாரோ அது போன்ற வேலையை இவர் செய்வார்ன்ற நம்பிக்கையில அனுப்பி விட்டாங்க. மாஃபாயே ஓரம் கட்டிட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமாரால ஒன்றும் பண்ண முடியல. சிடிஆர் நிர்மல்குமார் இப்ப இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் எல்லாருமே டெல்லி முகாமிலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்கள். இந்த ஆட்களை வைத்து நாம எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் வந்திருக்கலாம். ஆனால் இதற்கு வருத்தம் தான் படணுமே தவிர சந்தோஷப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் என்ற நபர் கட்சி ரீதியா, ஆட்சி ரீதியா ஓட்டு வாங்கினாரு, ஜெயிச்சாரு அப்படின்றத தாண்டி வாங்கின ஓட்டை வச்சு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்ற அந்த சம்பவங்களை இவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எம்ஜிஆரின் தளபதியாக இருந்தார்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆரின் தளபதியாக இருந்த செங்கோட்டையன் 1992-93 காலகட்டங்கள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, வாச்சாத்தியில இவருடைய ரோல் என்ன, ஜெயலலிதாவுக்கு இவர் செஞ்சு கொடுத்த வேலைகள் என்னென்ன அப்படின்றத எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, செங்கோட்டையனுடைய மனைவி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த கடிதத்தை இவங்க யோசிச்சு பார்க்கணும். இல்ல பல விஷயங்கள் இருக்கு, பின்னாடி போனா பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இவர் இன்னைக்கு வந்து இணையும் போது ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வராரு, வந்து பலர் வந்து தாவேக்காவில் இணையறாங்க. விஜய்க்கு பல வாக்குறுதிகள் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. என்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய்கிட்ட வாக்குறுதிகள் கொடுத்ததுன்றதை தாண்டி இவர் ஆளுகளை கூட்டிட்டு வர்றது அப்படின்றது, இவர் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையுமே எடப்பாடி ஓச்சிட்டாரு. திருச்செங்கோடு பகுதியில, ஈரோடு பவானி பகுதியில இவருக்குன்னு இருந்த ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் கடந்த 3 வருஷமாவே கரகட்டி ஒதுக்கி விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவருடைய ஆதரவாளர்கள் பகுதி செயலாளர்ல இருந்து, கிளை செயலாளர்ல இருந்து, மாவட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரா கட்டங்கட்டி தூக்கி அந்த இடத்துல எடப்பாடி தன்னுடைய ஆதரவாளர்களையும் மாற்று வேட்பாளருடைய ஆதரவாளர்களையும் ஆல்ரெடி நியமிச்சிட்டாரு. அதனாலதான் செங்கோட்டையன் அதிமுக மீது அதிருப்தின்னு வெளிப்படுத்தும் போது அந்த பிரஸ் மீட்டுக்கு ஒரு 100-150 பேர் பின்னாடி வந்து நின்னாங்களே, அந்த 100-150 பேரும்
செங்கோட்டையனின் பெயரால் நியமிக்கப்பட்டவர்கள், செங்கோட்டையனின் பெயராலேயே பதவியை இழந்தவர்கள், அவர்கள் இங்க வந்து சேர்ந்தார்கள். இப்ப இவங்க எல்லாருமே இங்க போய் 2026 தேர்தலில் செங்கோட்டையன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க எடப்பாடி விரும்பவில்லை, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிற செய்தியும். ஆமா, தன்னுடைய பதவிக்கே வேட்டு வைக்க ஒருத்தர் வர்றாருங்கும் போது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி சீட்டை கொடுப்பாரு? ஒண்ணு, தனக்கு கீழே அவர் அக்கமடேட் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும். அதை அவர் செய்ய விரும்பல அப்படின்னா அவர் தப்பிச்சு ஓடுறதை தவிர வேற வழி இல்ல. செங்கோட்டையன் தப்பிச்சு ஓடி இருக்கிறார். இதுல வருத்தப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அதுவும் குறிப்பா அந்த 2-3 தொகுதிகள்ல, அந்த தொகுதிகள்ல அதிமுக வாக்கு வங்கின்றது 2ஆ உடைஞ்சிருக்கு. செங்கோட்டையன் ஆதரவு வாக்கு வங்கின்றது. செங்கோட்டையன் வந்து அதிமுகவுல வந்து ஒரு மிகப்பெரிய கொங்கு முகம் தாவேக்காவுக்கு போயிருச்சுன்னு எடுத்துக்கணுமா? செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய வாக்குகளை பிரிப்பாருன்னு எடுத்துக்கணுமா? செங்கோட்டையன் என்ன எவ்வளவு லாஸ்? ஏன்னா பெரிய லாஸ் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா நீக்கப்பட்ட அன்னைக்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. மேபி அது அரசியலா கூட இருக்கலாம், அது யார் தரப்பு வேணா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கலாம். ஆனா எதிர்ப்பை யாருமே அந்த அளவுக்கு பதிவு பண்ண மாதிரி இல்ல. அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பொறுத்தவரையில இரட்டை இலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். பலரும் கூட நினைக்கலாம் இன்னுமாப்பா ரெட்டை இலை அப்படின்னு. ஆனா களத்துல போய் நாம பேசும்போது ரெட்டைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்னமும் கூட கணிசமான அளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. சூரியன் ரெட்டை இலை ரெண்டுமே இந்த எஸ்ஐஆர்ல பாரம்பரிய வாக்குகள் எத்தனை அடிபட போகுதுன்றதும் மிகப்பெரிய. ஆமா, இதுல இந்த ரெட்டை இலை வாக்குகள் சூரியனுக்கு கூட மாறி இருக்கு அப்படின்றது ஃபீல்டு லெவல்ல கள்ளக்குறிச்சியா, விக்கிரவாண்டியிலேயோ, ஈரோடு கிழக்கிலேயோ நடந்த தேர்தல்கள்லையும் அந்த களத்திலையும் பார்க்கும்போது ரெட்டை இலையிலிருந்து உதயசூரியனுக்கு வாக்குகள் மாறி இருக்கின்றன. இப்போ எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இந்த 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட மோதல், அதுல நடந்த விரிசல், இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு கணிசமான வாக்குகளை எடப்பாடி இழந்திருக்கிறார். அப்படின்னா இழப்பு எடப்பாடிக்கு தானே தவிர லாபம் யாருக்குன்றதை யோசிச்சு பார்க்கணும். தாவேக்காவுக்கு இதுல லாபமா, திமுகவுக்கு இதுல லாபமானா திமுகவுக்கு தான் லாபம் அதிகம். தன்னை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அவருடைய ஓட் பேங்க் ஸ்பிளிட் ஆகுது. அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது திமுகவுக்கு அது இன்னும் கேட்பாதான் மாறும். அப்போ அது தாவேக்காவுக்கு லாபம்ன்றதை விட திமுகவிற்கு மிகப்பெரிய லாபம். தாவேக்காவுக்கு என்னதான் லாபம் செங்கோட்டையன் அவர்கள்? தாவேக்காவிற்கு செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு நாளைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப கரூர் சம்பவம்னு ஒண்ணு நடந்துச்சு, 41 பேர் மரணம். 41 பேர் மரணத்திற்கு எப்படி இவருக்கு இத்தனைக்கு ஆட்சிக்கு வரல, பொறுப்புக்கு வரல, ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கல, நிக்கவும் இல்லை அப்படிங்கும்போது இவர் கேத வீட்டுக்கு கூட, துக்க வீட்டுக்கு கூட நேர்ல போய் கேட்காத ஒரு நபர். இதை அப்படியே கட் பண்ணுங்க, 90களுக்கு போனீங்க அப்படின்னா வீரப்பன் தேடுதல் வேட்டைன்ற பேர்ல வாச்சாத்தின்ற கிராமத்துல பெண்களை எல்லாம் சிறைப்படுத்தி எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்குனாங்க அப்படின்றத வந்து அதை வந்து ஒளிபரப்ப கூட முடியாத அளவுக்கு அவங்க கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் உடல் ரீதியான, மன ரீதியான, உளவியல் ரீதியான சிக்கல்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரீசெண்டா வந்த வீரப்பன் தொடர்பான டாக்குமெண்ட்ரியிலேயே நிறைய இருக்கு. இன்னும் பல டாக்குமெண்ட்ரிகள்ல அது இன்னும் ஊருக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாலே பார்க்க முடியும். அவங்க கைகாலெல்லாம் நடுங்கி வேலையே செய்ய முடியாத அளவுல தான் அவங்க இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு இல்லையா, ஆதவர்தனார் சொல்றாரு இல்லையா, என்ன மீசையை வச்சுக்கிட்டா நீ பெரிய இதான்னு. அந்த மீசையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த அந்த ஆள் தான் அங்க நடந்த கொடுமைகளை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அம்பலப்படுத்துகின்ற வேலையை பார்த்து அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு தனிநபர் தலைமையில கமிஷன் அமைக்கப்பட்ட போது அந்த மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய் அங்க நிப்பாட்டி பேச வச்சது நக்கீரன் கோபால்ன்ற அந்த மீசக்காரர் தான். அப்ப அந்த மீசக்காரர் யாருக்கு எதிராக இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாரு? இந்த வாச்சாத்தி படுகொலை நடந்த போது அந்த ஏரியால யாரு பொறுப்போடு இருந்தது? இது நடந்தது முழுக்க ஈரோடு, பவானி, சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிகளில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் KA செங்கோட்டையன். அந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் KA செங்கோட்டையன். மாவட்ட செயலாளராக இருந்தவர் KA செங்கோட்டையன். இந்த 3 பொறுப்புகளையும் கையில் வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் என்ன செஞ்சாருன்றத நான் சொல்லல. இன்றைக்கு CPM-இனுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் பே. சண்முகம் காம்ரேட் டாக்கீஸ்ல 11 மார்ச் 2025 அன்று கொடுத்த நேர்காணல்ல சொல்லி இருக்கிறார். தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வந்து அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிக்கப்பா, என்ன இதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஃபோன்ல அப்பெல்லாம் STD வந்து புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்ல 93 அந்த மாதிரி டைம், செல்லு கிடையாது. அதனால புக் பண்ணி தான் பேசணும். அப்படி ட்ரங்கால் புக் பண்ணி இவர் வந்து அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம BSNL அங்கே இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுறாங்கன்னா இயல்பாக அவங்க ஏதோ ஒன்று அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரமாக இருந்தது வாச்சாத்தி சம்பவம். அமைச்சர் பேசுறாருன்னே அவங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணி அதில் தான் இந்த இதெல்லாம் வருது, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து சொன்ன பிறகு அப்புறம்
அதை அப்படியே நம்ம வந்து அம்பலப்படுத்தி தொலையன் சங்கரையா வந்து அப்ப இல்ல நலசிவன் தான் பேசுறாங்க. அவர் வந்து உடனே ஒரு அறிக்கை விட்டு மாநிலம் முழுவதும் அமைச்சருடைய இந்த வெர்ஷனுக்கு எதிராக போயிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருந்திருக்கலாம். அதனால தருமபுரிக்கு போகும்போதெல்லாம், தருமபுரி, வாச்சாத்தியா, அரூர் அந்த மாவட்டத்துக்கு போகும்போதெல்லாம் தோழர்களுடைய துணையோட தான் கூட துணைக்கு வச்சுக்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட வாச்சாத்தியில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கேட்டு போராட்டம் நடத்திய தோழர் சண்முகத்தை கொலை செய்து விடலாமே, வண்டியை விட்டு தூக்குங்கப்பா, அடிச்சு தூக்குங்கப்பான்னு இவர் பேசினதை பிஎஸ்என்ல இருந்த ஊழியர்கள் அமைச்சர் பேசுறாருன்றதுனால ரெக்கார்ட் பண்ணதன் மூலமாக உண்மை தெரிய வந்து அன்றைய மாநில செயலாளர் வந்து அதற்கு அறிக்கை கொடுத்து வாச்சாத்திக்கு போகும்போதெல்லாம் நாம் தோழர்களுடைய துணை இல்லாமல் போவதில்லை அப்படின்னு தோழர் சண்முகம் பேசியிருக்கிறார். இது இப்ப கொடுத்த பேட்டி. அப்போதும் இது குறித்து பேசப்பட்டது, இப்போவும் அது குறித்து பேசப்பட்டது. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததைத்தான் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு விஜய் பேசி இருக்கிறார். இவரால் வாச்சாத்தியில் நடந்த நல்லதை நாடு அறியும். இது உடனே நம்ம அங்கே போக வேண்டியதாக இருக்குது, மீண்டு வரணும். ஈரோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு 2-3 தொகுதியில் பாதிப்பு இருக்கும் அதிமுகவிற்குன்னு சொன்னீங்க. ஈரோட்டில் மொத்தம் 8 தொகுதிகள் இருக்குது. இவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது ஒரு முறை தவிரனா கோபிச்செட்டிப்பாளையம். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே செங்கோட்டை நீக்கத்துக்கு பெரிய எதிர்ப்புகள்லாம் ஒன்றும் கிளம்பலை. இந்த முறை நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி நம்ம என்னதான் டிஜிட்டல் யுகத்துக்கு வந்துட்டோம், அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னாலும் உதயசூரியன் ரெட்டை இலை பார்த்து ஓட்டு போடுற பர்சன்டேஜ் அதிகம் இருக்காங்க. அந்த ரெட்டை இலை சின்னமும் அதிமுகன்ற அந்த பெயரும் தாங்கிய செங்கோட்டையனுக்கு தான் அந்த வாக்குகள். இப்போ தாவேக்காவை தாங்கி அந்த செங்கோட்டையனுக்கு அந்த வாக்குகள் விழுமா? ஏன்னா நான் நேற்றிலிருந்து அதிமுகவினர் சிலர்கிட்ட பேசும்போது பேட்டி தொடர்பாக இந்த வாட்டி செங்கோட்டையன் வெற்றி பெறதே வந்து அதற்கே அவர் பெரும்பாடு உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கே வந்து அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு டாக். இல்லை, தனிப்பட்ட ரீதியில் செங்கோட்டையனுக்கு இருக்கிற செல்வாக்குன்றது வேற. அவர் வந்து எல்லா துக்க நிகழ்ச்சிகளுக்கும் போய் நிற்கிறது, கரெக்ட் பண்ணி நல்லது கெட்டதுக்கு போறது, இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வாக்காக மாறணும் அப்படின்னா அவர் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அவர் வின்னபிள் கேண்டிடேட் அப்படின்றத மக்கள் நம்பணும். இன்னொன்னு, இவர் எந்த தலைவருக்கு பின்னால் இருக்கிறார் அப்படின்றத மக்கள் என்ன செய்வார்னு பாப்பாங்க. ஆமா, இப்ப இந்த குறிப்பிட்ட சில தொகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இது முன்னுதாரணம் ஒண்ணு இருக்குது. பன்னீர்செல்வம் அவரு இரட்டை இலையை விட்டு எடப்பாடி பழனிசாமியை விட்டு அதிமுகன்ற பேனரை விட்டுட்டு சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டார். வாக்குகள் பெற்றிருக்கலாம், ஆனால் வெற்றி பெற முடிந்ததா அப்படின்னா வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவை பின்னுக்கு தள்ள முடிஞ்சது. ஆமா, அப்படியே நீங்க டிடிவி தினகரனுக்கு பொறுத்துங்க. நீங்க வந்து தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, செக்கம்பட்டி இந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் பேர் இல்லாத கிராமமே கிடையாது, டிடிவி தினகரனுக்கு கல்வெட்டு இல்லாத கோயிலே கிடையாதுன்ற அளவுக்கு டிடிவி தினகரன் பேர் பெற்ற ஆள். டிடிவினா எல்லாருக்கும் தெரியும், அவரை பார்த்திருக்கோம் பார்க்கலன்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அவரை எல்லாருக்கும் தெரியும், அவர் நல்ல அறிமுகமான மனிதர். ஜெயலலிதாவால அடையாளம் காட்டப்பட்டவர், பன்னீர்செல்வத்தையே அடையாளம் காட்டியவர் அப்படின்னு தான் அறியப்பட்டவர். அவருடைய செல்வாக்கு அவருக்கு என்ன பயனை கொடுத்தது? அப்போ அவங்களுடைய பிராண்டும் அவங்களும் பெர்சனலா நீங்க பிராண்டா இருக்கலாம், ஆனா நீங்க இன்னொரு பிராண்டோட அசோசியேட் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கான செல்வாக்க நீங்க நிரூபிக்க முடியும். விஜய்ன்ற ஒரு மாஸ் தலைவர், அவர் தான் சொல்றாரு, பச்சை குழந்தைகள்ல இருந்து பள்ளி குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான். இப்ப புதிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க, அதை கேட்கறாங்க. ஒரு என்ன புனிதமான ஒரு ஆட்சி 2026 அமைய போகுது அப்படின்லாம் செங்கோட்டையன் தலைமையிலையா வாச்சாத்தியை வச்சுக்கிட்டா புனிதமான ஆட்சியா? ரைட். இந்த புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்றதுக்கு ஏதாவது கருத்து கணிப்பு இருக்கா? இல்லை எங்கேயாவது யாராவது பேசி இருக்கிறாங்களா? நீங்க ஒன்றும் இல்லை, பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போகும்போது நீங்க யாரு என்னன்றதை கேட்டுட்டு மக்கள் நமக்கு ஏத்தாப்புல ரியாக்ட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல வந்து புதுசா ஒருத்தர் வரட்டுமேன்னு சொல்லுவாங்க. நீங்க அதே ஆளை நோட் பண்ணி நீங்க டெய்லி வெவ்வேறு ஆள் அனுப்பி கேட்டீங்க அப்படின்னா எலெக்ஷன் நெருங்க அவங்களுடைய கருத்து மாறும், அவங்க மனங்கள் மாறும். ஏன் மாறுது அப்படின்னா எது சரின்றதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு மொமெண்ட் தான் அவங்களுக்கு தேவை. அந்த மொமெண்ட்ல தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆரம்பத்துல நிதானமா சுத்தி பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, பரவாயில்ல, அரசியல் நல்லா நடக்குது, நிறைய பேர் வரட்டும், நல்லதுதான், சரி நல்லதுதான். இருந்தாலும் இவங்களெல்லாம் நம்பி ஓட்ட வீணடிக்க முடியாது. யாரு நல்லது செய்வாங்க, இதுவரைக்கும் யார் நல்லது செஞ்சிருக்காங்கன்றதை அனுமானிக்கிறது மக்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி மக்கள் வாக்களித்திருந்தது அப்படின்றது அதன் அடிப்படையில தான். அவங்க இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் ஆல்டர்னேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இதற்கு மாற்றாக வந்த மூன்றாவது அணியையோ மூன்றாவது கட்சியையோ மக்கள் எந்த காலத்திலும் ஆதரிக்காததற்கு காரணம் இவங்க யாராலையும் இந்த 2 பேர் கொடுத்த மாற்றங்கள் அளவுக்கு
கொடுக்க முடியாது அப்படின்றத மக்கள் உறுதியா நம்புறாங்க. ரெண்டாவது, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில செங்கோட்டையன் சொல்வது போல பக்கத்துல ஆதவர்ஜனா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஏன் மூஞ்சி இருண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்றது தெரியல. நம்ம தானே நடுவில் உட்காருவோம், இப்ப இவர் நடுவில் உட்கார்ந்து நம்மள சைடுக்கு தள்ளிட்டான் இல்லைன்ற பயம் அவருக்கு இருக்கலாம். ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, ஏற்கனவே 28%, இன்னொரு 10% தான் நமக்கு தேவைப்படுது, கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆட்சி அமைச்சிருவோம். ஆமா, 28% பேங்க்ல பணம் போட்டு வச்ச மாதிரி இவர் பேங்க்ல செட்டில் பண்ணி வச்சிருக்காரு. 28% மக்கள், ஆமா, லாட்டரி கொடுத்து செட்டில் பண்ணி வச்சிருக்காரு போல. மக்கள் 28%. யார் சொன்னா 28%ன்னு? எங்கிருந்து வந்தது? அப்ப இந்த கதையாடலை உருவாக்குவது 28 இப்ப மோடி வந்து 400 ஒரு ஜும்லா கட்டிட்டு இருந்தாரு. ஆப்கி பார் 400 பார் அப்படின்னு. 400 அப்படின்னா 400 அப்படின்னு அர்த்தம். இந்த 400ன்றத மோடி பதிவு வச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனுடைய விளைவு என்ன? 200 கூட இல்லாம மக்கள் துரத்தி அடிச்சாங்க. 150க்கே டான்ஸ் ஆடிட்டாரு. அந்த அளவுலதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. 10 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு ஆளு 400ன்னு ஜும்லா காட்டி 200 கூட தேராம 150க்கு டான்ஸ் ஆடி போய் நின்னாரு கடைசியில. நீ இன்னும் வரவே இல்லை. கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட கண்டெஸ்ட் பண்ணல. சின்ன என்னன்றது தெரியல. 28% மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு. மக்கள் நாங்க கூடுற கூட்டம், அவ்வளவு கூட்டம் கூடுது. மக்கள் கூட்டம் கூடுது அப்படின்னா 2011 எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் கூட அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இருந்திருப்பேன். நீங்க அப்ப இருந்தே தொடர்ந்து துறையில இருக்கிறவங்க தான். வடிவேலுவுக்கு கூடிய கூட்டம் அதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல சமகாலத்துல யாருக்குமே கூடாத ஒரு கூட்டம். பாத்தீங்களா இல்லையா? வடிவேலு அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றிய கூட்டம் அது. அது அதற்கு பிறகு வடிவேலுக்கு வந்த கூட்டம் வந்து ஊரே அதிர்ந்துச்சு. அடேங்க அப்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து கேட்டுட்டு போனாங்க. என்ன ரிசல்ட்? திமுக தோல்வி அடைந்தது. சொல்ல போனா படுதோல்வி அடைந்தது. அதுதான் ரிசல்ட், ஃபேக்ட். ஆனா இப்ப என்னவா இருக்கு? அப்ப கூட்டம் வர்றதுனாலேயே ஒருத்தர் ஜெயிச்சிருவாரா? ஒன்னும் இல்ல. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு பின்னால வந்த கூட்டம் வந்து கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நின்னது. என்ன நடந்தது? ரிசல்ட் என்னவா மாறிச்சு? ஒண்ணும் இல்லாம கடைசியில காங்கிரஸ்ல போய் அவர் போய் சேர்ந்தார். ஒருத்தர் தான் ஜெயித்தார். அதே நிலவரம் தான் தாவேக்கா இருக்கும். இன்னும் பல ராமராஜனுக்கு வராத கூட்டமா? தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதிமுக சார்பா ராதிகா சரத்குமாருக்கு வராத கூட்டமா? நான் வந்து திருமங்கலம் தொகுதி, திருமங்கலம் பை எலெக்ஷன் நடந்த போது திருமங்கலத்துல டிஎம்கே ஏடிஎம்கே அப்பதான் வந்து இவர் டார்ச் லைட் தூக்கிட்டு வந்தாரு சரத்குமார். என்ன கட்சி? நாடாளு மக்கள் கட்சியா? டார்ச் லைட் கமல்ஹாசன். அது இப்ப 2008-09 வந்து இவருதான் டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்திருந்தாரு. அப்ப வந்து சித்தி, அண்ணாமலை, அரசி, செல்வி சாதாரண பீக் கிடையாது. 5 வயசு பிள்ளையில இருந்து நாளைக்கு சாக போற கிளவி வரைக்கும் சீரியல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ராதிகா வரும்போதெல்லாம் தெரு தாங்காது. அவ்வளவு கூட்டம் திடுன்னு ராதிகான்னு ஓடுவாங்க. பார்த்துட்டு வந்து எப்பா ராதிகா டிவியில பார்த்த மாதிரியே இருக்காங்கப்பா, அப்படியே இருக்காங்கப்பாங்க. ஓட்டு அவங்களுக்கு போடுவீங்களா? அட போட, வேடிக்கை வைக்க போனோம்லாம் ஓட்டு போட்டுருவானா? இதுதான் ஊருக்குள்ள நிலவரம். அப்ப கூட்டம் கூடுது அப்படின்றதுனால ஒண்ணும் இல்ல. குண்டு கல்யாணம்னு ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு போவாரு, விந்தியான்னு ஒருத்தவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க. இது எல்லாமே நம்ம பாக்குறோம். விந்தியா போறாங்க, விந்தியா ஸ்பீச்சுக்கும் வராங்க, எல்லாத்துக்குமே கூட்டம் வருது, எல்லாமே பாக்குறோம். ஆனா விஜய் கிட்ட கடுமையா திமுகவை எதிர்க்கிறாரு. திமுக அதிமுகவுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம், இவங்க என்ன பண்ணாங்க, விஜய்க்கு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களே ஓட்டு போடுவாங்களான்றது நம்ம எலெக்ஷன் டைம்ல தான் தெரிய வரும். போட்டிருக்காங்களான்னு ரிசல்ட்ல தான் பார்க்கணும். ஆனா யங்ஸ்டர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டம் போகுது. அதில் வந்து பகுத்தறியக்கூடிய கூட்டம் இருக்குது. அவங்க போகிறாங்களான்றது கேள்விக்குறி. அங்கே போகிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்ற கேள்விக்குறி. அங்கே கூட்டியுமே அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு என்ன மனநிலையை யாருக்கு போடுறாங்கன்றதெல்லாம் கேள்விக்குறி தான். ஆனால் அந்த ஒரு மாற்றம்னு தேடி போவாங்களா? இப்போ சீமான் வந்து ஒரு 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வாங்கியிருக்காரு. இப்போ சீமான் வந்து இன்னைக்கு எங்கே இருப்பாருன்னு தெரியாது. இந்த 26 எலெக்ஷனில் பார்க்க போனால் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு. ஆனால் நேரடியாக அவர் திமுகவை நோக்கி தான் அட்டாக் பண்ணுறாரு. விஜய் வந்து கொள்கை பேசுகிறாரா, கோட்பாடு பேசுகிறாரா, திட்டங்களை பேசுகிறாரா? திமுக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கலைஞரே அன்னைக்கு பண்ணிட்டு போன திட்டங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு நான் பண்ணுவேன்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்களா? போய் வேகமாக குத்திட்டு வந்துருவாங்கன்ற ஒரு இதுவும் இருக்குல்ல. இல்லை, இளைஞர்கள் வந்து தாவேக்காவில் தான் இருக்கிறார்கள் அப்படின்ற அது வந்து எப்படி அதான் சொல்றாரு. எல்லாரும் இளைஞர் கூட்டம் இருக்கு, எல்லாரும் சொல்றாங்கல்ல. எதன் அடிப்படையில சொல்றாங்க? கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்றதுக்கு தான் இவ்வளவு எக்ஸாம்பிள். அப்ப இவங்க எல்லாம் விஜயினுடைய தாவேக்கா ஓட்டர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன கேரண்டி, எந்த அடிப்படையில சொல்றாங்க? மற்ற கட்சியில இளைஞர்களே இல்லையா? அதிமுக இளைஞர்கள் 2000 கோடி விட்டுட்டு வராரு. 2000 கோடியை விட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? சரி, இன்னொன்னு கேக்குறேன். திமுகல
கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவுல 8 லட்சத்திலிருந்து 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேர் வரைக்கும் திமுக இளைஞரணியில இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது போக மாணவரணியில இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. இது போக மற்ற அணிகள் எல்லாத்திலையும் இளைஞர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு விவாதத்துல இல்ல, எல்லா விவாதத்திலயும் நீங்க பாத்திருப்பீங்க, திமுகவுடைய இந்த தீவிர இளைஞர்களை கவரக்கூடிய இந்த அரசியலுக்கு காரணமே விஜய் தான். விஜய் வருகையை நோக்கிதான் இளைஞரணி மாணவரணி எல்லாத்துலயும் இவ்வளவு தீவிரமா வேலை செய்யறாங்க. விஜய் அரசியலை என்னைக்கு ஆரம்பிச்சாரு? எனக்கு போன வருஷம் 2024. திமுக இளைஞரணி 2024 தான் வேலையை ஆரம்பித்ததா? தொடர்ச்சியா இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு தூரம் வேண்டாம். 2021 இது ஒரு பதவிக்கு வந்ததுல இருந்து நடக்கிறது. இளம் பேச்சாளர்கள் தேர்வுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் அதுக்கு நடுவரா போயிருக்கேன். அது 2024 பிப்ரவரியில நடக்கலையே. அது 2023 இருந்தே அதுக்கான வேலைகள் நடக்குது. பாக அளவுல பாகம் அப்படின்னா பாகம் தான் இருக்கிறதுலே குறைவானது பூத் லெவல் தான். ஹையஸ்ட் மாநிலம், மாவட்டம், மாநகரம், நகரம், ஒன்றியம், பேரூர், பகுதி, கிளை, வார்டு, பூத்து, இப்படி 10 லெவல்ல ஒவ்வொன்றையும் ஒரு அமைப்பாளர் போட்டிருக்கிறாங்க. ஒரு 5 இருந்து 6 துணை அமைப்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க. ஒரு சமூக வலைதள பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க. இளைஞரணியில மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படி 10 லேயர் இருக்கு. இதுல மாவட்டம் மட்டும்தான் 1. ஒரு மாவட்டத்துக்கு கீழே 4-5 மாநகரங்கள் இருக்கு, நகரங்கள் இருக்குது. அதுக்கு கீழே 20க்கும் மேற்பட்ட ஒன்றியம், பேரூர் இருக்கு. கட்டமைப்பு மிகப்பெரியது. இப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்தா அது அதிமுகவினருக்கே தெரியும். இல்ல, இந்த கட்டமைப்புக்குள்ள இவ்வளவு இளைஞர்கள் அக்கமடேட் ஆயிருக்கிறாங்கல்ல, இது வந்து ப்ரூவன். 8 லட்சம் பேர் திமுக இளைஞரணியில புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ப்ரூவன். ஆதாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியும். இப்படி ஆதாரப்பூர்வமாக அவர்களால் ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமானா அப்ளிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ளிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றத வச்சு அவங்க ஓட்டுன்றதை எப்படி தீர்மானம் பண்றீங்க? வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல உட்கார்ந்து அப்ளிகேஷன்ல ஃபேக் என்ட்ரி போட்டிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். டிஸ்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஓகே, இது வரைக்கும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அஃபிஷியலாக அவங்க அலௌன்ஸ் பண்ணலங்கிறதையும் பார்க்குறோம். எங்கே வந்து அரசியலை தீவிரமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு எங்கே ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஒருவேளை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னா, கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த துயர சம்பவத்தில் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களாலையுமே அதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. எப்படி பார்க்க வந்து இவன் என்ன கொடுத்தான், தண்ணி கொடுத்தானா, சார் ஒன்றுமே கொடுக்கல, அங்கே கண்ட்ரோல் கூட யாரும் இல்லையே, இவ்வளோ அந்த எனக்கெல்லாம் அதை நினச்சாவே அந்த இவங்க உள்ளே வரும்போது அந்த வேவி ஆகும் அந்த இது, அதை வந்து மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, மீண்டு வர முடியல, விஜய் வந்து என்ன பண்ண போகிறாங்களோன்ற ஒரு அச்சமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த உயிரை பலி கொடுத்த அந்த குடும்பத்தினரே வந்து விஜய் எங்களால் பார்க்க முடியல, அவர் உடஞ்சி போயிட்டார், அவர் சாப்பிட்டாரான்னு தெரியலன்னு சொன்னதையெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படிடா இப்படி பேசுகிறாங்க, எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது தான் இந்த அச்சம் வருது. இது எல்லாத்தையும் அவங்க சொந்தக்காரங்க சூழ்ந்து நிற்கும் போது சொன்னாங்களா? இல்லை, தனிப்பட்ட அதே நபர் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. விஜயை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு கோவமா, அவ்வளவு ஆதங்கமா, அவ்வளவு கேள்விகளை கேட்டிருந்தாரு. ஒரு சோறு கொடுத்தாங்களா, வெயில் அவ்வளவு நேரம் காக்க வச்சாங்களே, ஒரு தண்ணி கொடுத்தாங்களா, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கூட ஆள் இல்லை, அங்க ஒரு லைன் இது பண்ண கூட ஆள் இல்லைன்னு அவ்வளோ மகனோ மகளோ ஒரு பிள்ளையும் மனைவியும் பறி கொடுத்த நபர் அவ்வளோ ஆதங்கத்தோட பேசியிருந்தாரு. அதே நபர் சந்திச்சுட்டு வந்த பிறகு விஜய்க்காக அவ்வளோ இறக்கப்பட்டு பேசுறாரு. மனுஷன் சாப்பிடவே இல்லை போல, அவரை பார்க்கவே முடியல, எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு அவரை பார்த்துன்னு பேசுனதை கேட்டு என்னால இதாயிட்டேன் நான். உங்களுக்கு வந்த கோவம் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வரும்ல, எனக்கு வந்த கோவம் அவருடைய சொந்தக்காரருக்கும் வரும்ல. 4 பேர் போய் கேட்பாங்கல்ல, ஏன்பா உன் பிள்ளைய பறி கொடுத்துருக்கிற, ஒருத்தர் நேரில் வராம உன்னைய கூப்பிட்டு பார்த்துருக்கிறான், இப்படி போய் பறிஞ்சு பேசுறேன்னு கேட்கும்போது அவங்க மனசாட்சி அதை ஏத்துக்குமா ஏத்துக்காதா? அவங்க வந்து தனி என்டிட்டியா? இந்த சமுதாயம்னு ஒண்ணு இல்லையா? சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்னு ஒண்ணு இல்லையா? அது அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதா? அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு விஜய் வாழ்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு போய் கேமரா வைப்போம். அந்த கேமரா வைக்கப்பட்டதற்கு பின்னாடி அதிமுக காரர் நின்னாரா, பாஜக காரர் நின்னாரா, தாவேக காரர் நின்னாரான்றதை அவங்கள்ட்ட கேட்போம். ஒன்னும் இல்ல, 20 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வாழ்வியல் சூழல்ல 20 லட்சம் ரூபான்றது பெரிய இம்பாக்ட். அவங்களுடைய வாழ்வுன்னு இல்ல, தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒரு 3% பேரை கழிச்சுட்டு மீதி யார் வீட்டுல போய் 20 லட்சம் ரூபாய் வச்சு நின்னாலும் மலைச்சு போயிருவாங்க, பிரமிச்சு போயிருவாங்க. அப்ப அந்த 20 லட்சம் ரூபாயை காட்டி ஒருத்தன் மிரட்டுறான், நீ எனக்கு ஆதரவாதான் நிக்கணும். சொன்னதுமே கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு 30 நாள் கழிச்சுதான் ஏன் அவ்வளவு நாள் நிறுத்தி வைக்கப்பட்டது? ஏன் அவ்வளவு நாள்? தமிழ்நாடு அரசு அறிவித்தது, அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள், இன்னொரு பக்கம் இன்னொரு எம்எல்ஏ
கூட கனிமொழி எம்பி இவ்வளவு பேரும் போய் வீடு வீடா போய் கொடுக்குறாங்க. அது போக பாதிக்கப்பட்டவர்களுக்கான 10,000 ரூபாயையும் சேர்த்து கொண்டு போய் அதுக்கு அடுத்து 2 நாள்லயே கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன் நீ அவ்வளவு நாள் போகல? போன் கால் பேசுறதுக்கு ஒரு குரூப் உள்ள போகுது, அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையில 2 ஆடி கார் எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டு இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த 4 பேரை மட்டும் வச்சு 9 பேர் சுத்தி நின்றுக்கிட்டு வீடியோ, அதுவும் தூரமா தள்ளி வச்சு வீடியோ கால்ல பேச வைக்கிறாங்க. இது பரவாயில்ல. ஒரு வீட்டுல எல்லாம் வந்து செத்து 30வது நாள் கூட ஆகல. அந்த 11வது நாள் 12வது நாள் அந்த வீட்டுல இருக்கிற பயலுக்கு வந்து கட்சியில உனக்கு பொறுப்பு போட்டு தரேன்னு இவர் வீடியோ கால்ல பேசுறாருன்னா இது எவ்வளவு கேவலமான பிண அரசியல். இது அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் யோசிப்பாங்கல்ல. அந்த 20 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக அவங்க ஆறுதலுக்காக சில வார்த்தைகளை பேசலாம். அதுதானே சாமானியருடைய உளவியல். எந்த மனிதராக இருந்தாலும் அப்படி ஒரு தொகையை வச்சு நிப்பாட்டும் போது மனசு வலிக்கும்ல. ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாரு, இனி அவரால் வர வேண்டிய எதுவுமே வராது குடும்பத்துக்கு. என்னதான் அந்த இழப்பை சரி பண்ண முடியாட்டி நம்ம பொருளாதார சூழலை சரி பண்றதுக்கு ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா, சரி வாங்கிட்டு போயிருவோம்ப்பா அப்படின்ற ஒரு தோற்றம் அவங்களுக்கும் வரும். சுத்தி இருக்கிற நிர்வாகி மிரட்டி இருக்க மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? திமுக மிரட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2ஆம் நாளே காசு போயிருச்சு, செக்க கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க. 3ஆம் நாள் போய் மிரட்ட முடியாது. நீ கொடுக்காம வச்சு அவங்கள மிரட்டி இருக்கியே, போட்டிருக்கியே. பட் இந்த ஏன் காலதாமதமா கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஃபேக் பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே, சிபிஐ என்கொயரி வேணும்ன்றதை கேட்டு. சுப்ரீம் கோர்ட் போன 2 பேருக்கு பணம் கொடுக்கல, நிவாரணம் கொடுக்கல. ஆமா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப நீங்க முழுக்க 20 லட்சம் ரூபாய் பேர தொகையாக வைத்து மிரட்டி இருக்கீங்க. கூட்டணி கட்சியை காசு வச்சு மிரட்டுற மாதிரி இவங்களை நீங்க காசை வச்சு மிரட்டி இருக்கீங்க. அந்த மிரட்டலுக்கு அவங்க சாமானியர்களுங்க, அவங்களுக்கு பின்னாடி எந்த பேக்கப்பும் கிடையாது. அவங்க பயப்பட தான் செய்வாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து செந்தில் பாலாஜி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு பேசுறாங்க. பேசுனவங்களை இவங்க ஆன்லைன்ல அபியூஸ் பண்ணதுல மறுநாள் நான் போய் மைக்க வச்சு கேட்கிறேன், எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு சார்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதுவும் அதே கரூர்ல அதே சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் தானே. அப்ப இதை மட்டும் வச்சுக்கிட்டு விஜயை அனுமானிக்க முடியுமா? சரி, இதற்கு இதோட இது முடிந்ததா? கரூருக்கு வர்றேன்னு பேசுறாரு காஞ்சிபுரத்துல நின்னு. எப்ப பிறகு வர்றேன், கரூர் பத்தி அப்புறம் பேசுறேன் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். பேசல. அடுத்து சேலத்துக்கு வந்து கரூரை பத்தி அப்புறம் பேசுறேன். எப்பயும் பேச மாட்டாரு. பேசுவதற்கு பாயிண்ட் கிடையாது. நேர்ல வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார்ல, இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, நேர்ல போக வேண்டியதானே. யார் உங்களை தடுத்தது? உங்க கட்சி பொதுச் செயலாளர் போய் பார்க்க வேண்டியதானே. அந்த 20 லட்சம் ரூபாய் அவங்க சரியா பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க இடையில பேசிட்டு இருக்கும்போது வாச்சாத்தி சம்பவம் பத்தி பேசும்போது சண்முகம் அவர்களுடைய ஆடியோ எல்லாம் போட்டு காட்டினீங்க. பாதிக்கப்பட்டவரே ஆக்டிவா தெளிவா சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அந்த பனையூர் கதவு மற்ற கட்சிகள்லேருந்து போன நபர்களை பலர் முயற்சி பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நீக்கப்பட்டவங்க, விலகி இருக்கிறவங்க, விளக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி. ஆதவர்ஜுனா நிர்மல்குமாருக்கு அப்புறம் யாருக்குமே திறக்கலை. அப்போது செங்கோட்டையனுக்கு மட்டும் திறக்குது அப்படின்னா செங்கோட்டையனை பற்றி விசாரிக்காம தான் விஜய் சேர்த்திருப்பாரா? விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே தெரியல. கரூரும் வாச்சாத்தியும் பொருந்தது இல்லை. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, நம்ம நேரில் போய் பார்க்கல. அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து செங்கோட்டையனும் நேர்ல போல, ஜெயலலிதாவும் நேர்ல போல. அப்ப குணாதிசயமாவே நடத்தையாகவே 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. அந்த ஒற்றுமையின் காரணமா கதவு திறக்கப்பட்டிருக்கலாம். அதே போல இவ்வளவு நடந்த பிறகும் தடித்தனமாக உட்கார்ந்து கொண்டு நான் மக்களின் நம்பிக்கையை பெற்றவன், தமிழ்நாட்டின் மக்களின் தலைவனாக நான் இருக்கிறேன்னு தன்னைத்தானே பெருமை பேசி கொள்ளுகின்ற நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கலாம். 3வது சாமானிய ஒருத்தன் வந்து பாக்குறான் அப்படின்னா அவனால கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? அவன் 1 ஓட்டு போடுவான், அவன் குடும்பத்துல 10 ஓட்டு போடுவாங்க. ஆனா 100 ஓட்டுக்கு தேவையான காசு அவன் கொடுக்க முடியுமா? அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு தேவையான 50 லட்சம் ரூபாய் அவன் கொடுக்க போறானா? அப்படி கொடுத்தான்னா அவன் கதவை புசியானம் திறந்து விடுவாரு. அப்ப கோடி கணக்குல காசு வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன், கதவை திறந்து விடுங்க, அவர் வந்து உதவி பண்ணுவாரு, காசு கொடுப்பாரு. அப்ப காசுள்ளவர்களுக்கு மட்டும்தான் கதவு திறந்திருக்கிறது. நடத்தை நம்மோடு ஒன்றுபட்டவர்களுக்கு மட்டும்தான் கதவு திறந்திருக்கிறது. அந்த நடத்தை தமிழ்நாட்டு மக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அந்நியமாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்த நடத்தையோடு உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார். கடைசி ஒரே ஒரு கேள்வி. இவர் சட்டமன்றத்துக்கு போய் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணும்போது கூட அமைச்சர் சேகர் பாபு போயிருந்தாரு. கடைசி வரைக்கும் திமுக முயற்சி பண்ணுச்சு செங்கோட்டையன் அவர்களை திமுகவுக்கு இழுத்துட, பட் வந்து அவங்களால முடியல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. திமுக அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தது இல்லையா? செங்கோட்டையனே யாருமே என்கிட்ட பேரம் பேசலன்றாரு. திமுக தரப்புல இருந்தோ பாஜக தரப்புல இருந்தோ என்கிட்ட யாருமே பேரம் பேசலன்றாரு. அவரே ஓப்பனா சொல்றாரு. ஆனா அவரே இன்னொரு தரப்பு, அதாவது அவரோடு அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்ன்ற பணிகள்ல இருந்த கேசி பழனிசாமி உள்ளிட்ட நண்பர்கள்ட்ட அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அமித்ஷாவை 6 தடவை சந்திச்சேன் தம்பி, ஆனா அவர் எங்களை ஏமாத்திட்டாரு. ஆமா, அதை வந்து 2-3 நாளா தொடர்ச்சியா அவர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணதா தகவல். ஆமா, உண்மையிலேயே அமித்ஷா ஏமாத்திட்டாரா அல்லது நான் ஏமாத்திட்டேன்னு ஊருக்குள்ள போய் சொல்லு
இப்ப நீங்க முத்து படத்துல பாத்தீங்க அப்படின்னா முத்து எஜமான கொன்னுட்டான்னு பொன்னம்பலம் ஓடுவாரு. பொன்னம்பலத்துக்கா அந்த கருத்து இருந்தது? யார் அந்த கருத்தை சொல்லி அனுப்புவா? அதுல அந்த ராதாரவி ஒரு கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர் சொல்லும், டேய் போடா போய் வந்து முத்து தான் எஜமான கொண்டுட்டான்னு பரப்படா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. உடனே முத்து எஜமான கொண்டுட்டான்னு சிறுப்பத்துக்கு திருத்துன்னு ஓடுவார். அதே போலத்தான் செங்கோட்டையனை வந்து அமித்ஷா அனுப்பி விட்டுருக்கிறாரு, போய் சொல்லு உன்னை நான் ஏமாத்திட்டேன்னு போய் சொல்லு, அப்பதான் நீ நியூட்ரலா இருக்கிற மாதிரி. அனுப்பி வச்சதே அமித்ஷா தான். அவர் சொன்னதை தான் இவர் கேசி பழனிசாமி உள்ளிட்டவர்கள்ட்ட எல்லாம் பேசி இருக்கிறாரு. இவர் பாஜகவின் ஏஜென்டாகத்தான் உள்ளே போயிருக்கிறார். அது விஜய்க்கும் நன்றாக தெரியும், செங்கோட்டையனுக்கும் நன்றாக தெரியும். இவங்களுடைய நோக்கம் என்பது இந்த தேர்தலில் எப்படியாவது சிறுபான்மை வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் சிதறவிட வேண்டும். அதிமுகவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட். இப்ப வீக் ஆகிறது அதிமுக தான். அதை அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான். ஆமா, பாஜகவின் நோக்கமும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான், விஜயனுடைய நோக்கமும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான். அதிமுக பலவீனப்படுவது யாருக்கு சாதகம் என்றால் திமுகவுக்கு சாதகம். திமுகவுக்கு அது கேக் வாக்கா மாறுது. இதை நாம எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்ப திரும்ப புரிய வைக்க முயற்சி செய்யறோம். விஜய்க்கும் பெரும் சாதகம். ஏன்னா அவர் அதிமுக எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு, தலைவர் எடுத்துக்கிறாரு, பிரச்சார யுத்தி எடுத்துக்கிறாரு, அம்மாவோட சொன்னீர்களே செய்தீர்களா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் பாட்டை எடுத்துக்கிறாரு, வரி எடுத்துக்கிறாரு, போட்டோ போஸ்ட் கொடுக்கிறாரு, கலைஞரோட சந்திரமுகி படத்துல வர மாதிரி தன்னை தானே வந்து எம்ஜிஆரா உணர்றாரு. அப்படிதானே அவர் பழகி இருக்கிறாரு. இப்போ ஒக்கடுன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அவர் கில்லின்னு எடுத்துப்பாரு. அப்படிதானே அவர் பழகி இருக்கிறாரு. எங்க அண்ணனை நாங்க அப்படிதானே பழக்கி இருக்கிறோம். இத்தனை வருஷம் சினிமால வந்து அண்ணே மகேஷ் பாபு அப்படி பண்ணிருக்கிறாருன்னே, நீ இதை பண்ணா நல்லா இருக்கும்னே, அண்ணே அங்க சிரஞ்சீவி இப்படி பண்ணிருக்கிறாருன்னே, நீ இதை பண்ணா நல்லா இருக்கும்னே, அண்ணே இந்த மாதிரி வந்து கோவினைனார் ஒரு கடை வச்சிருக்கிறாருன்னே, அதை முருகதாஸ் திருடிட்டாருன்னா நல்லா இருக்கும்னே. இப்படிதானே சினிமா அவரை அரசியலுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இப்படி காப்பி அடித்த கட்சி தான் அதிமுக. திமுகவில இருந்து கொள்கை எம்ஜிஆர் ஓப்பனாவே சொன்னார்ல, நாங்கள் தேர்தல்ல 2 கட்சிகள் போட்டியிடுவோம், ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுன்னா இரட்டை குழல் துப்பாக்கியாக திமுகவும் அதிமுகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார்ல. அப்ப கொள்கையில 2 பேரும் ஒண்ணுன்றதை எம்ஜிஆர் டிக்ளேர் பண்றாரு. ஆனா அதை உண்மையிலேயே பின்பற்றினாரா என்பதுல பல விமர்சனங்கள் இருக்கு. அதே விஷயத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் பேசும்போது சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேற வேற இல்ல, ஒன்றாதான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்னாதான் செயல்படுறாங்கன்றதுக்கு அவர் என்ன காரணம் சொல்ல போறாருன்னு தெரியல. செங்கோட்டையன் இதற்கு பிறகு வந்து தாவேகா சார்பாக தயவு செய்து பேட்டி கொடுக்க வேண்டும். அதுல வந்து இன்றைக்கு புரட்சி தலைவரை மாத்திட்டார். அவரு பழைய புரட்சி தலைவருக்கு பதிலாக புதிய புரட்சி தலைவர் எடுத்துக்கிட்டாரு விஜய. பார்ப்போம், மறுமைக்கு பதிலாக போக்கிரிப்பட டைலாக்கள் எதுவும் உதிர்க்கிறாரா என்னன்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். செங்கோட்டையன் அப்படி பேசுறத பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா காத்திருக்கும். நேற்று வரைக்கும் பேசப்பட்ட பதவி வந்து அவருக்கு வந்து அமைப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய களத்துக்கு போற அந்த ரிப்போர்ட்டர்கள் சொல்லும்போது, ஓகே வெளியில ஏதாவது கசிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்பி தான் எல்லா சேனல்லையும் செய்திகள் வந்துச்சு. நம்மளுமே பார்க்கும்போது சரி ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதி, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மரியாதை ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமாருக்கே வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் உருவாக்கி கொடுக்கும்போது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் கொடுப்பாங்கன்னு தான் நானுமே ஆப்வியஸா நம்பினேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா நிர்வாக குழு தலைவர்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க அளவுக்கு கூட இவரை அவ்வளவுதான் மரியாதை. நீங்க வந்து எம்ஜிஆர் கூடயே கூட இருந்திருக்கலாம், ஆனா நீங்க இன்னைக்கு யாரு கூட இருக்கீங்க அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, ஹெச்வி கண்டே அவர் இன்னும் பாஜக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு பாஜக? நீங்க எம்ஜிஆரோட கூட மிகப்பெரிய இதுவா இருந்துச்சு. அவர் சுதந்திரா கட்சியிலே எம்எல்ஏ, அதிமுகவுக்கு முன்னாடியே அவர் எம்எல்ஏவாகி சட்டமன்றத்தில் இருந்தவர் தான். மாநில சுயாட்சியை எதிர்த்து பேசியவர், இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டப்பேரவையில் பேசியவர். அவர் எம்ஜிஆர் கூட போனாரு, ஜெயலலிதா கூட போனாரு, கூட இருந்த குமாராவே தானே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. செங்கோட்டையன் அந்த இடத்தை இழந்து விட்டார், இதற்கு பிறகு ரீகெயின் பண்ண முடியாது. 2வது, ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தாங்க பொது செயலாளர். அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பல செயலாளர்கள் இருக்கலாம், இவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. எல்லாருக்கும் பொது செயலாளர் இவர் தான். தேர்தல் மேலாண்மைக்கு பொதுச் செயலாளர், கொள்கை பரப்புக்கு பொதுச் செயலாளர், கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஐடி விங்குக்கு பொதுச் செயலாளர், எல்லாத்துக்கும் பொதுச் செயலாளரா? அப்ப அவனுக்கு கீழே இன்னும் எத்தனை செயலாளர் தனித்தனியா சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. செங்கோட்டையன் அவர்களை இப்ப சில மாவட்டங்களுக்கு அவைத்தலைவராக செயல்படுவதற்கு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா போட்டு வைக்கணுன்றதுக்காக போட்டு வைக்கிற பொறுப்புகள். அவையே இல்லை. அவர் எந்த அவைக்கு தலைவராக இருந்து நடத்த போறாருன்னு எனக்கு தெரியல. செங்கோட்டையன் தான் சொல்லணும். அவர் இப்போ 3-4 மாவட்டத்துக்கு அவைத்தலைவராக போட்டிருக்கிறாங்க,
அவைத்தலைவரா அவை பொதுச் செயலாளரான்னு எனக்கு இல்ல தெரியல. தேர்தல் பொறுப்பாளர்னு நினைக்கிறேன். என்னமோ போட்டிருக்கிறாங்க. யாரு கீழே இருக்கிறாங்க, எத்தனை பேர் கட்சியில இருக்கிறாங்கன்றத செங்கோட்டையன் தெளிவுபடுத்துவாருன்னு நம்புறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு நம்பர் வந்து கொஞ்சம் பரபரப்பா ரொம்ப இதுவா இருப்பாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அவருடைய பிரஸ் மீட்டை பார்த்தோம்னா தெரியும். தெரியல. அதாவது தேஜஸ்வி யாதவ் வந்து நிதிஷ்குமாரை பார்த்து ஒண்ணு கேட்டாரு. நிதிஷ்குமார் பாஜகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டார். இப்ப இல்ல, போன எலெக்ஷன்ல இல்ல ஆமா போட்டிட்டு என்ன பண்ணாரு, பாஜக கழட்டி விட்டுட்டு இவர் வந்து லல்லுவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்தார். திரும்ப கழட்டிக்கிட்டு போய் திரும்ப பாஜகவோட போனாரு. அப்ப தேஜஸ்வி ஒண்ணு கேட்டாரு, இந்த பல்ட்டி மாமா இதுக்கு மேல பல்ட்டி அடிக்க மாட்டாருன்னு இங்க இருக்கிற எவனாவது உத்தரவாதம் கொடுப்பீங்களாடான்னு சட்டப்பேரவையிலே கேட்டாரு. அதே கேள்வி செங்கோட்டையனுக்கும் பொருந்தும். மீண்டும் டெல்லிக்கு போக மாட்டார் என்று என்ன உத்தரவாதம்? இல்ல அப்படி போக மாட்டார், போவாருன்னு தெரிஞ்சும் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா அது அமித்ஷாவினுடைய அஜெண்டா தான். அப்போ அமித்ஷா அஜெண்டா கட்சின்னு வேணா அவங்க வச்சுக்கலாமே தவிர தமிழகத்துக்கும் வெற்றிக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நன்றி தோழர், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அநேகமா ஒரு 4 நாள் கழிச்சு அடுத்த பிரஸ் மீட் வந்தோம்னா சந்திப்போம்னு நினைக்கிறேன். நன்றி.